விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னாடி வருது. அவர் தானே தலைமை இருப்பாரு, அவர் தானே முதலமைச்சர். நீங்க சொல்றீங்க நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க, நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அவர் கூட போனா என்ன சார்? நீங்க எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம், ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. உங்க ஆசை இருக்கா திமுக இல்ல புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும், அதான் வச்சுக்க. கேள்வி கேட்கும்போது விஜயுடன் கூட்டணி அமைப்பு கேட்டதுக்கு தான் அரசியல் எதுவும் நடக்கும். ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம்ல. எங்களுக்கு கூட்டணி ஆப்ஷன், எங்களுக்கு ஆர் ஓபன், டோர்ஸ் ஆர் ஓபன். என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சி ஆயிடலாம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம், அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல, எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னாடி வருது. அவர் தானே தலைமை இருப்பாரு, அவர் தானே முதலமைச்சர். நீங்க சொல்றீங்க நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க, நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அவர் கூட போனா என்ன சார்? நீங்க எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? சம்மதம் இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீ பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. இல்ல இல்ல, அது இல்ல சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்குவாங்கன்னா அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க. ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா, அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேச முடியாது. அப்படிதான் ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு ஏன் அவர் திட்ட தகாதவரா? இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க, கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை இல்ல, நீங்க கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல்ல இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன், நீங்க இவ்வளவு சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம், அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பிடணும்? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோம், யாரையும் குறைச்சி பேசுவோம். இன்னைக்கு கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபடுறப்ப எடுத்து பேசுவதை தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க, அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு, அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். கரெக்டு தான். நான் ஒன்னும் மறைச்சு பேசல. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம் தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க, பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லை. உங்களுக்கு சந்தோஷம் தானே அது? அப்புறம் நீங்க ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.